இஸ்திக்ஃபார் சையதுல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபாருடைய தலைவன். சையதுனா என்ன? தலைவன். இஸ்திக்ஃபார்களில் மிக மிக தலையாய இஸ்திக்ஃபார் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. இந்த துஆ ஓதினால் இது சிறப்பு என்ன தெரியுமா? யார் காலையில இதை ஓதுவாரோ நல்லா இந்த துஆவுடைய கருத்தை இப்ப நான் சொல்லி தருவேன், விளக்கத்தையும் சொல்லி தருவேன். அப்ப அந்த கருத்தை விளங்கி இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு ஒரு ஆள் ஓதினால் அவர் மாலையாகிறதுக்கு முன்னால அசருக்கு முன்னாடி மரணிச்சுட்டார் என்றால் அவர் சொர்க்கவாதி. அவர் சொர்க்கவாதி. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. அப்ப இந்த துஆ ஓதி வல்லமையாக நீங்க இதை ஓதுறதை மறந்துடக்கூடாது. காலையிலும் மாலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் ஓதணும். அதே மாதிரி வமன் காலஹா மினல் லைலி வஹுவ மூகினு பிஹா ஃபமாத கப்ல யுஸ்பிஹா ஃபஹுவ மின் அஹ்லில் ஜன்னah. அவர் இரவிலே ஓதுகிறார். இரவின்னு சொன்னால் அது என்ன? மாலை என்பதை இங்க குறிக்குது. அதாவது அசருக்கு பிறகுல இருந்து அப்படியே இரவு ஆரம்பிக்குது. யார் அசர் மாலையில ஓதுகிறாரோ வஹுவ மூகினு பிஹா, அதுல வரக்கூடிய விடயங்களை எல்லாம் உறுதியாக நம்பி ஏற்று யார் ஓதுவாரோ அவர் நாளை காலையாகுவதற்கு முன்னால் மரணித்தால் அவர் என்ன செய்வார்? சொர்க்கவாதியாக மரணிப்பார். சுப்ஹானல்லாஹ். அவர் சொர்க்கவாதி என்ற ஹதீஸ் வருது, சரியான ஹதீஸ்.